அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த கோவில்ல இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோணாபுரம் மெயின் ரோட்ல எட்டிக்குட்டை மேடு அப்படிங்கிற ஊர்ல ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி அப்படின்ற 16 செல்வங்களும் கொண்ட லட்சுமி கோவில்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சுமங்கலி பூஜை வந்துச்சு இல்லைங்களா, அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அந்த கோவிலுக்கு நம்ம போகணும்னு நினைச்சோன்னா பௌர்ணமி நாளா பார்த்துப்போங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாயந்தரத்துல விளக்கு பூஜை வைப்பாங்க. அதே மாதிரி 108 அபிஷேகமும் பண்ணுவாங்க, சங்க அபிஷேகம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சங்க அபிஷேகம் 108 சங்க அபிஷேகம் பண்றாங்க. அதுல நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம இந்த விளக்கு பூஜைக்கு போகும்போது வெறும் விளக்கு மட்டும் எடுத்துட்டு போனா போதும். விளக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அவங்களே தந்துடுறாங்க. குங்குமத்துலேருந்து அரிசியிலேருந்து எண்ணெய் தெரி எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வெறும் விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுங்க. இந்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பு பூஜையும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் பண்ண குங்குமத்தை அவங்க ஹஸ்பண்ட் காலில் விழுந்துட்டு குங்குமம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் அங்கேயே இருந்ததுனால நான் வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் லைனாக நிற்க சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கையிலையும் சங்கு கொடுத்து அந்த நம்ம கருவறையை சுற்றி நிற்க வச்சுருந்தாங்க. அந்த பக்கமும் நிற்கிறாங்கங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்துக்கிட்ட இருந்தும் சங்கு வரும். நாங்கள் எல்லாரும் வாங்கி வாங்கி நம்ம ஒவ்வொருத்துக்கிட்ட பாஸ் பண்ணும் போது நம்ம எல்லாரும் தொட்ட மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கணும். சங்கு யாரையும் தொட விட மாட்டாங்க. இதுவும் வளமுறை சங்கு. அதில் தீர்த்தவருக்கு அதுவும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நம்ம கையாலேருந்து வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்கே பாருங்கள், இங்கேருந்து டைரெக்டாக அந்த கோவிலை சுற்றி இங்கே கருவறைக்கு சாமிக்கிட்ட அபிஷேகம் பண்ணுவாங்க. பார்க்கலாம் வாங்க.
இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் எனக்கு ஒரு எனர்ஜி ஊட்டின மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.